தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேக்காவில் இணைந்தார் நாஞ்சில் சம்பத். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல, அவர் சாதனையை அவரே பார்த்து முறியடிச்சாதான் உண்டு. என்ன சாதனை அப்படின்னா, நாஞ்சில் சம்பத்து எல்லா கட்சியிலும் இருந்தாரியா அப்படிங்கிற வரலாறு படைக்கணும். எல்லா அரசியல் துறைகளையும் எல்லா அரசியல் சார்ந்த கட்சிகளையும் அவர் பயணிச்சாரியா அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வேணும், ஒரு சாதனை வேணும். அதுதான் அவருடைய வரலாறா நினைக்கிறாரு, அதை தொடர்ந்து செய்யறாரு. அப்படித்தான் நாஞ்சில் சம்பத் கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு இப்ப தாவேக்கால இருந்திருக்காரு. 6 வருஷம் கழிச்சுன்னா 6 வருஷம் எதிலையுமே இல்லை. எதிலையுமே இல்லைன்னா எதிலையுமே அவரை சேர்த்துக்கல. ஏன் அப்படின்னா, ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகும்போது பேசாம போயிடணும். அந்த கட்சியில் உள்ளவனை பூரா மானாங்கண்ணியா திட்டுறதுன்னா உங்க வீட்டு திட்டு எங்க வீட்டு திட்டுல. கருணாநிதிய எப்படியெல்லாம் திட்டினாரு தெரியுமா? திருடுறதுல கருணாநிதியை மிஞ்சிக்க யாருமே இல்லையா? நம்ம எல்லாரும் கடலையை திருடுறோம் அப்படின்னா அந்த செடியை புடுங்கி தான் நம்ம திருட முடியும். ஆனா கருணாநிதி வேர்க்கடலையை திருடுறாரு அப்படின்னா செடி அப்படியே இருக்கும், ஆனா பூமிக்கு கீழே மண்ணுக்கு கீழே இருக்கிற வேர்க்கடலையை மட்டும் களவாண்டு போயிடுவாரியா அப்படின்னு கண்ணாபின்னான்னு பேசியிருக்காங்க. அதனாலேயே என்னவோ உள்ள சேர்த்துக்கலன்னு வைங்களேன். ஒரு 6 வருஷம் அங்கிட்டும் சேர்த்துக்கல, இங்கிட்டும் சேர்த்துக்கல, எவனும் சேர்த்துக்கல. ஏன்னா எல்லாமே முடிச்சிட்டாப்ல. ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகும்போது வசைபாடி தீர்த்துறது. அப்படிதான் ஜெயலலிதா விட்டு வெளியில வரும்போது அப்படிதான் ஜெயலலிதாவை கண்ணாபின்னான்னு பேசினாப்ல, அசிங்கமா பேசினாப்ல திமுக மேடையில. அதற்கு பிறகு அமமுக இருந்தார். அமமுக விட்டு வெளியே வந்தோடனே அமமுகவை சைட்டு மணிக்கு டிடி தினகரனை கிழிச்சு தொங்க விட்டார். வைகோவை பத்தி சொல்லவே வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல வைகோவோட பயணிச்சவரு வைகோவை பத்தி பேசாத பேச்சே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இன்னும் சொல்ல போனா மதுரையில நடந்த மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியில தம்பி இடுமோன கார்த்தி ஒரு வார்த்தையை சொன்னார். ஐயா, நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்ப எந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னே தெரியல, அந்த அளவிற்கு அவங்க கட்சி தாவிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நொந்து போய் நாஞ்சில் சம்பத் பேசினத அந்த மேடையில தான் நான் பார்த்தேன். ரொம்ப மனம் உருகி பேசினார். இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் நான் ஆளாகிறதுக்கு காரணமே இந்த வைகோ தான். சண்டான அவனாலதான் நான் இப்படி எல்லாம் ஆனேன், என் வாழ்க்கையவே கெடுத்தவன் வைகோ அப்படின்னு பேசினார். அந்த அளவிற்கு அவர் திட்டாத அரசியல் தலைவர்களே இல்லை, அவர் போகாத கட்சிகளே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்படித்தான் இன்னைக்கு யாரும் எந்த கட்சியும் சேர்த்துக்க மாட்டாங்கன்றத உறுதியானதுக்கு அப்புறம் 6 வருஷம் கழிச்சு ஒரு வண்டி சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல ஏறி உட்காந்துக்கோம்னு ஏறி உட்கார்ந்த கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு ஐயா அங்க போய் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் போடாத துண்டு கிடையாது, அவர் கட்டாத கரைவேட்டி கிடையாது. அதனால அவருக்கு துண்டையோ தோல்ல போற துண்டையோ வேட்டியில இருக்க கரையோ மாத்துறது அவருக்கு ஒண்ணு எந்த விதத்திலையும் அவருக்கு அதுல நெளிவு சுழிவெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சாதாரணமா செய்வாப்புல, அவ்வளவுதான் விஷயம். ஆனா துண்டும் கரை வெட்டி தயவு செய்து வாங்கி கொடுத்துருங்க. வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா கட்டுவாப்புல, அது வேற விஷயம்னு வச்சுக்கோமே. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இப்ப திடீர்னு நீங்க போயிட்டார். போறதுக்கு முன்னால திமுக என்னை நிராகரிச்சுங்கிறார். திமுக என்னை நான் என்னை ஏன் நிராகரிக்கணும்னா, கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது சிபிஐ விசாரணைக்கு போகவும் அது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த வெற்றின்னு சொன்னேன். விஜய் சரியான பாதையில தான் போறாருன்னு இன்னொரு கூட்டத்தில் சொல்லிட்டேன். இதை வச்சு திமுக என்னை புறக்கணிச்சிச்சு, எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தட்டுச்சு, பொதுக்கூட்டங்களை எல்லாம் ரத்து பண்ணுச்சு. நான் அவங்க கிட்ட சைக்கிள் கூட கேட்டதில்லை. சைக்கிள் கேட்டதில்லைங்கிறத விட சைக்கிள் கேட்டா கூட வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா, எல்லாருமே இன்னோவா கார் வாங்கி தருவாங்களா? அது அந்த அம்மையாரு ஏதோ வாங்கி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், எல்லாருமே உங்களுக்கு இன்னோவா காரு, BMW காரு, ஃபார்ச்சுனர் காரு இப்படியா வாங்கி தருவாங்க? திமுகவுக்கு போனா சைக்கிள் இல்லைங்க, நீங்க நடந்து போறதுக்கு செருப்பு கேட்டா கூட வாங்கி தர மாட்டாங்க. அது தெரிஞ்சுதான் நாங்க போனீங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, ஒரு 4 கூட்டம் பேசி வாழ்க்கையை நடத்திக்கலான்னு பார்த்தேன், கடைசியில் என்னை வயிற்று அடிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நாஞ்சில் சம்பத்தை நம்ம விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னு கூட தோணுச்சு. அந்த அளவுக்கு பாவமா இருக்கு. சுருக்கமா என்ன சொல்றதுன்னா, வயிற்று பொழப்புக்கு உங்ககிட்ட இருந்தேன், 4 கூட்டம் பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த வயிற்றுலயே அடிச்சுட்டேயா அப்படின்னு அவர் பேசுறப்ப உண்மையாவே அவர் மீது எவ்வளவு பெரிய மாற்று கருத்து இருந்தாலும் ஐயோ பாவம் அப்படின்னு தான் தோணுது. ஆனாலும் அவர் இப்படி வசைபாடுறத அவர் நிறுத்த மாட்டார். இன்னைக்கு தாவேக்கால இருக்காரு, நாளைக்கு வெளியே போய் விஜய் என்னென்னலாம் பேசுவாருன்னு நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் பேசுவாரு. பெரிய ஜாம்பவான் தான், கேட்ட கேள்விக்கெல்லாம் பயங்கரமா பதில் சொல்லுவார் தான். ஆனாலும் திணறினார். இன்னைக்கு அவர் தாவேக்கால சேர்ந்துட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கொஞ்சம் திணறாரு, கேள்விகளுக்கு திணறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே இருந்த இடங்கள் வேறு, இது பெரிய தற்கொலை கூட்டம். அதனால சில விஷயங்களை அவர் பேசக்கூட முடியல அப்படின்னு பார்க்க முடிஞ்சு. ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஆளு. அதுவும் பேட்டியிலாம் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்கன்னா
நக்கலாவும் நையாண்டியாவும் சட்டுன்னு அடிக்கக்கூடிய ஆள் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பரப்பன அக்ரஹாரம் சிறையில ஜெயலலிதா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்துதான் சில விஷயங்களை, அரசு திட்டங்களை தொடங்கணும்னு காத்திருக்க வச்சிருக்காங்க. மேம்பாலங்களை திறக்காம வச்சிருக்காங்க. சில திட்டங்களுக்கு தொடக்க புள்ளியவே வைக்காம இருக்கிறாங்க. அப்ப நாஞ்சில் சம்பத்திட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஏங்க இப்படி ஜெயலலிதா வர்றதுக்காகவே அவங்க வந்துதான் இந்த திட்டங்கள்லாம் தொடங்கணும், அவங்க வந்துதான் இதையெல்லாம் திறந்து வைக்கணும்னு நிறுத்தி வச்சிருக்காங்களே, ஏன் ஓபிஎஸ் முதலமைச்சர் தானே, ஏன் அவர் திறந்து வைக்கட்டுமே, அப்ப நீங்க உள்நோக்கத்தோட தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப பளிச்சுன்னு சொன்னாருங்க, ஆமா ஆமா ஜெயலலிதா அம்மையார் திறக்கணும் தான் காத்திருக்கோம், அவங்க திறந்தாதான் அது சரியா இருக்கும், ஆமா அப்படின்னு அடிச்சாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, திருப்பரங்குன்ற விஷயத்தை பத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாங்க. கேட்கிறப்ப பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏத்துற இந்த சர்ச்சையை பத்தி விஜய் ஏன் பேசாம இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, அவர் பேசாம இருக்கிறது நல்லதுதான். அதையுமே சொல்றாரு, ஐயோ கேட்டுக்கிட்டாங்களே, ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் தயங்கி போய், கொஞ்சம் மருவி போய் பேசாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படிங்கிறாரு. பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னா அந்த 30 பேர் செத்துட்டாங்கன்னு திருச்சி விமான நிலையத்தில் கத்துறப்ப பேசாம போனாரு, அதுவும் நல்லதுக்கு தானா? இந்த கவின் ஆணவ படுகொலை பத்தி பேசாமையே இருக்கிறாரு, அதுவும் அப்படித்தானா? அப்ப பேசாம இருக்கிறது நல்லது தானா? அப்ப இனிமேல் அவர் பேச போறதே இல்லையா? ஏன்னா பேசாம இருக்கிறது நல்லது. நான் சொல்லல, நாஞ்சில் சம்பத் சொல்றேன். ஐயா பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஐயா சம்பத் அவர்களே, ஒன்னும் ஆதரவா பேசணும் இல்ல எதிர்ப்பா பேசணும்ல, பேசாம இருக்கிறதுனா அப்படிங்கிறாரு. இவர் மறுபடியும் இல்ல அவர் பேசாம இருக்கிறது நல்லதுங்கிறாரு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது ஏற்பதா எதிர்ப்பதா சொல்லணும்ல. நடுநிலையா இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு விஷயம் தெரியலன்னு அர்த்தம். எது சரியானது எது தவறானதுன்னு பகுத்து பார்க்கிற அறிவு இல்லைன்னு அர்த்தம். திணறாரு நாஞ்சில் சம்பத் கேள்விக்கு. அப்படிதான் இன்னொரு கேள்விக்கு அப்படிதான் திணறாரு. தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர், ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர். அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏன் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறதுல போய் சேர்றீங்க? ஏன் திராவிடம் அப்படிங்கறத நீங்க நிலைநிறுத்தல அப்படின்னு கேட்கிறாங்க. தகுந்த பதில் சொல்லல, தகுந்த பதில் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, அவர் பேர் வச்சுட்டாரு. யோ அவர் பேரை வச்சுட்டாரு, நான் என்னையா பண்றது, எனக்கு வேற வழி இல்லையா, அவன் மட்டும் தான் என்னை கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி. அது இருந்தா இருந்துட்டு போதுங்கிறாரு. தமிழகம்னு வரக்கூடாது, தமிழ்நாடுன்னு வரணும்னு துடிச்ச ஆளு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்றாருன்னு கேட்டா இப்படி. சரி அவர் பேர் வச்சுட்டாரு, இப்ப இந்த கட்சியில இருந்து கண்டிப்பா இன்னொரு கட்சிக்கு போறீங்க, அவன் ஆரிய வெற்றி கழகம் வச்சா அவன் பேர் வச்சுட்டாங்க அதனால போய் சேர்ந்துட்டேன்னு சொல்றதா? என்னையா அரசியல் இது? என்ன அரசியல் புரியல் இது? அப்புறம் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, திராவிட வெற்றி கழகத்துல உங்களை கூப்பிடலையான்னு. கூப்பிட்டாங்க, நான் போகல அப்படின்னாரு. ஏன் போகல அப்படின்னு அப்படியே திணறாரு. ஏன் போகல? அதுதான் திராவிட வெற்றி கழகமாச்சே, நீங்க தான் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவராச்சே அப்படின்னு கேட்கிறாங்க. வார்த்தைகள் வராம கடைசியில் தப்பிக்கிறதுக்கு கடைசியா ஒரு ஆயுதத்தை போட்டாரு. இல்ல அது என் பர்சனல் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கிறார். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக மாத்தி மாத்தி பேசுறார். பிரச்சாரம் பண்ண என்னை கட்சிக்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அனுமதித்திருக்கிறார் விஜய்ங்கிறார். எவ்வளவு பெரிய அரசியல்வாதி! உங்களுக்கு அங்கீகாரத்தை யாரு கொடுக்கிறது? ஒரு நடிகனா? ஒரு வருஷத்துக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சவனா உங்களுக்கு அங்கீகாரத்தை தர்றது? அப்படி என்னை கட்சிக்குள்ள அனுமதித்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவர் என்னை அனுமதிச்சிருக்கிறாருன்னு பேசுறாரு. நீங்களும் முதல்வராகலாம் அப்படிங்கிற புத்தகத்தை நான் அவர் கொடுத்தேன். அவர் சொன்னாரு, நான் உங்க ஃபேன் அப்படின்னு சொன்னாரு. நான் மெய் சிலிர்த்து போயிட்டேன். ஐயா சம்பத் அவர்களே, நீங்க அவருக்கு ஃபேன் சொன்னா ரைட்டு, அவர் ஒரு திரை நடிகர், ஒரு பிரபல திரை நட்சத்திரம், நீங்க போய் அவருக்கு ஃபேன் சொன்னா பரவாயில்ல. அவர் உங்களுக்கு ஃபேன்னா இந்நேரம் அவர் என்ன பேச்சு பேசியிருக்கணும் அரசியல்ல, எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திச்சிருக்கணும். அதுக்கு இவர் சொல்றாரு, மெய் சிலிர்த்து போனேன். யார்? விஜய். விஜய் சொன்னதுக்காக இவர் மெய் சிலிர்த்து போயிட்டார். இன்றைக்கு நான் புதிதாக பிறந்ததாக நான் உணர்றேன் அப்படிங்கிறாரு. ஐயா நீங்க எத்தனை தடவை தான் பிறப்பீங்க? திமுக இருந்து மதிமுக போகும்போது ஒரு தடவை பிறந்தீங்க, அப்புறம் மதிமுக இருந்து அமமுக போகும்போது இன்னொரு தடவை பிறந்தீங்க, திரும்ப திமுக வரும்போது இன்னொரு தடவை பிறந்து வந்தீங்க, இப்ப தாவேக போகவும் பிறந்திருக்கு. எத்தனை தடவை பிறப்பீங்க? எத்தனை தடவை பிறப்பீங்க? அவரே சொல்றாரு, மதிமுகவை விட்டு வெளியே வரும்போது ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களா, அவங்களே அலைபேசியில கூப்பிட்டாங்களா, அது அவர் தான் சொல்லியிருக்காரு. கூப்பிட்டாங்களாம், கூப்பிட்டோடனே நான் ஜெயலலிதா பேசுறேன் அப்படின்னாங்களாம். அதுக்கு சம்பத் சொன்னாரா, நாஞ்சில் சம்பத், எந்த ஜெயலலிதா அப்படின்னு கேட்டாரா. உடனே அவங்க சொன்னாங்களா, நான் சிஎம் ஜெயலலிதா பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்களா.
பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்களாம். என் மனைவி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க மனைவிட்ட கொடுத்தாங்களாம். அவங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்கவும் கொடுத்தாங்களாம். அப்ப சொன்னாங்களா, சம்பத்தை அதிமுகவுக்கு அனுப்பி வைங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற யார் இருக்காங்கன்னு கேட்டப்ப நாஞ்சில் சம்பத் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப நாஞ்சில் சம்பத் சொன்னாரா, எங்க அம்மா மலையாளி அப்படின்னு சொன்னாரா. நல்லா கவனிக்கணும், அம்மா மலையாளி. இப்ப தெரியுதா இவர் ஏன் திராவிடத்தை தொங்குறாரு? இப்ப புரியுதா? இது நாங்க சொல்லல, நாஞ்சில் சம்பத்தே சொன்னது. அப்ப ஜெயலலிதா அம்மையார் உடனே மலையாளத்துல பேசுனாங்க அவங்க அம்மா கிட்ட, சம்பத்தை அனுப்பி வைங்க, நான் நல்லபடியா பாத்துக்குவேன், வேற எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு நாஞ்சில் சம்பத்தே சொல்றாரு. இதையெல்லாம் தாண்டி இந்த இளைஞர்களை வச்சு நீங்க என்னங்க செய்ய போறீங்க இந்த கட்சியில சேர்ந்து? இவங்க தான் தற்குறிகளே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க பத்திரிகையாளர். சொல்றாரு, இந்த இளைஞர்களை வைத்து அதிரடி திட்டம் வச்சிருக்கிறேன், நான் விஜய்கிட்ட பேசி இருக்கிறேன், மாவட்ட வாரியாக பாசறைகள் நடத்தணும்னு பேசியிருக்கிறேன். அப்ப என்ன தற்குறின்னு ஒத்துக்கிறாரு. அங்க உள்ளதெல்லாம் தற்குறியாதான் இருக்கு உங்க கட்சியில, அதை பூரா இனிமேல் பாலிஷ் பண்ணணும்யா, பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அது இனி காலம் தான் பதில் சொல்லுவோம். எது எப்படியோங்க, அரசியல்னா அப்படிதாங்க, இங்க இருந்து அங்க தாவ, அங்க இருந்து இங்க தாவ, குரங்கை விட கேவலமாக தாவி கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான் நாஞ்சில் சம்பத்து. இந்த கட்சியில எவ்வளவு நாள், எத்தனை நாளைக்கு இவர் இங்க இருக்க போறாரு, இங்க இருந்து வெளியேறி எங்க போக போறாரு, அப்ப விஜய் என்ன பேச போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.